அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு துலா லக்னம் மற்றும் துலா ராசிக்கு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அடுத்தவங்களுடைய கொட்டத்தை இந்த வருஷம் அடக்க போறீங்க. இத்தனை நாளா உங்களை பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்து சீண்டி விட்டு ஒரு ஒரு விஷயங்களும் மன அழுத்தத்தை கொடுத்து கஷ்டப்படுத்திட்டு இருந்தவங்க, உங்ககிட்டயே வாங்கி சாப்பிட்டு உங்களவே கஷ்டப்படுத்திட்டு இருந்தவங்க, உங்களையவே தகுதி குறைவா பேசுறவங்க, தரக்குறைவா பேசுறவங்க, இவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே ஒதுங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா ஒதுங்க முடியாத ஒரு சூழ்நிலை. மனம் விட்டு நீ எல்லாம் ஏன் இப்படி இருக்க, உனக்குலாம் திருந்தவே மாட்டியா நீ அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனா சொல்ல முடியாம தவிர்த்துட்டு இருப்பீங்க. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது, ஒரு வேலை நமக்கு பயன்படுவாங்களோ பயன்பட மாட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் ஓடிட்டு இருந்தாலும் ஒருத்தரை பார்த்து பேசாம இருக்க முடியலைங்க. எவ்வளவுதான் வலியும் வேதனைகளும் உள்ள இருந்தாலும் வெளிக்காட்ட முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடிய துலா ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ல கேது, அதாவது அடுத்தவங்க கொட்டத்தை அடக்க முடியல, மன ரீதியான பயங்கள், யாருக்குமே பயந்து வாழ்ந்தது இல்லைங்க, மனசாட்சிக்கு மட்டும்தான் பயந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசி, எறும்புக்கு கூட துரோகம் நினைவிக்காத ராசி. ஆனா ஏங்க எங்களுக்கு மட்டும் அடி மேல அடி விழுகுது, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அடிதடிகள் கவலைகள் எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு 2லயே, அதாவது விருச்சிக ராசியில கேது இருக்கும்போதே உங்களுக்கு அடிதடிகள் சண்டைகள் ஆரம்பிச்சிச்சு. குருவோடைய அனுகிரகம் இருக்கிறதுனால, ராசிக்கு 12ல இருக்கிறதுனால இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு உயர்வான ஒளிமயமான எதிர்காலம் வராதா, கஷ்டத்திலேயே வாழ்ற மாதிரி கலங்குற மாதிரி இருக்குங்க. வெளியே மட்டும்தான் சிரிச்சுட்டு இருக்கோம், மனசுக்குள்ளற 1000 வலி வேதனைகள். எதுக்கு எடுத்தாலும் ஏங்க எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, இவனை மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லையே, வாழலையே, ஏன் வாழல அப்படின்னு வருத்தங்கள் 1000 இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் பலமா இருக்கிறதுனால இதுல இருந்தெல்லாம் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சு வந்துடுவேன். எனக்கு தெரியுங்க, எதிர்காலத்தை பத்தி எப்பவுமே எனக்கு ஹோப் இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முட்டி மோதி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய துலா ராசி, காலபுருஷனுக்கே 7வது ராசி. அப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் இந்த ராசியை பொறுத்தவரையும் பெரிய திருப்பங்கள் ஏற்படும். நம்ம முன்னாடி ரொம்ப சர்வ சாதாரணமாக இருந்தாலும் எதுவுமே பைசா சேர்த்து வைக்கல அப்படின்னாலும் ஆஃப்டர் மேரேஜ் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் நமக்கு பெரிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த துலா ராசியை பொறுத்தவரை. அதனாலதான் அது காலபுருஷனுக்கு 7வது வீடா வருது. ஆனா இன்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு போனவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல தகுதி குறைவா தரக்குறைவான பேச்சுகள், காதுல கேட்க முடியாத மாதிரி ஒரு பயப்படக்கூடிய வாழ்க்கைகள், தனியா போராடிட்டு இருக்கீங்க. முக்கியமா அதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி போராடும் போது என் கூட எல்லாரும் இருந்தாங்க, இன்னைக்கு நான் தனியா போராடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே ராசிக்கு 5ல சனி பகவான் இருக்காரு, ராசிக்கே பாத்தீங்கன்னா 8ல குரு மறைஞ்சிட்டாருன்னு 1000 வார்த்தைகள் நம்ம சொன்னாலுமே நீங்க பட்ட மன சஞ்சலத்துக்கு மன கவலைகளுக்கு குறை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. காலம் கடந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்க வேண்டியது எல்லாமே முன்னாடி கிடைக்குதுங்க. ஒருத்தர் ஒரு பொருளை அனுபவிக்கிறாங்க, ஆனால் நான் அதை அனுபவிக்கிறதுக்கு 20 வருஷம் தாண்டுதுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தொடக்கூடிய உயரங்கள், எட்டி பிடிக்கக்கூடிய வளர்ச்சிகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாம் மாறுமாங்க, நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் ஒரு உயரமான வாழ்க்கை வருமாங்க. ஏங்க நம்ம பொதுவாக ராகுகேது பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுகேது மட்டும்தான் நம்ம ராசியில் வரும்போது கடுமையான தொந்தரவுகளை கொடுக்கும். அது யாராக இருந்தாலுமே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்மளுடைய வளர்க்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு அஷ்டமத்தில் மறைஞ்சு ராகுவும் கேதுவும் நம்ம ராசியில் பிடிச்சி தொந்தரவு பண்ணும்போது நமக்கு மன வலிகள் மன வேதனைகள் ஏராளம், மன ரீதியான பாதிப்புகள் எப்படி 7.5 சனியோடைய தாக்கம் இருக்குங்க, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கங்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ராசிக்கு 12ல் இருக்கக்கூடிய கேது பகவான் அடிபட்டு அவமானப்பட்டு எனக்கான நாள் வரணும்னு காத்துட்டு இருந்து தெளிவு இல்லாம ஏன்டா நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிற 1000 கேள்விகள் எல்லாருக்கும் கிடைக்கிறது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க, ஏன் 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 இதுல இருந்தெல்லாம் இதெல்லாமே நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, இதெல்லாமே நீங்க கடந்து வந்திருக்கீங்க. இன்னைக்குமே வலியோடையோ வேதனையோடய இதை அனுபவிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப பேசும்போது கூட பாருங்க, ராசிநாதன் ராசிக்கு 4ல பலமா இருக்காரு, உயிர் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த 2025 இந்த கிரக பெயர்ச்சிகள்லாம் எப்படி இருக்க போகுது? துலா ராசிக்கு 12ல கேது பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல சூரிய பகவான், ராசிக்கு 5ல ஒரு மிகப்பெரிய யோகாதிபதியான சனி பகவான் மற்றும் சுக்கிரர் பகவானுடைய கிரக சேர்க்கைகள், உங்களோட ராசிநாதனுடைய கிரக சேர்க்கைகள். அதே போல ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு அஷ்டமத்துல குரு பகவான் வக்ரம், ராசிக்கு 10ல செவ்வ திக்பலம் பெற்று நீசமா இருக்காரு.
நீசம் பெற்று திக்பலம் பெற்று வக்ரமும் ஆயிருக்காரு. இது ஒரு முதல் தர யோகமா? ராசிக்கு 10ல் ஒரு கிரகம் திக்பலம் பெற்று 2025 பிறக்கும் போதே ஒரு யோகம் தாங்க. அப்ப என்னன்னு நல்லது எதிர்பார்க்கலாம்? முதல் தர யோகமாக ஃபஸ்ட்டு குடும்ப ஒற்றுமை. எனக்கு குடும்பத்தில் ஒற்றுமைங்கிறதே இல்லைங்க. நிறைய சண்டைகள் சச்சரவுகள், முக்கியமாக சாப்பிடும் போது தான் இந்த பிரச்சனைகள் வருது. அனுதினமும் நல்லா காலையிலேருந்து இரவு வரை உழைச்சி நைட்டு நிம்மதியாக சாப்பிடலான்னு போகும்போது வீட்டில் நிம்மதியான தூக்கமோ இல்லை எதுவுமே இல்லை. வீட்டில் எப்போவுமே ஒரு மனசஞ்சலத்தோட கவலைகளோடு இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே வீட்டில் நிம்மதி கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய நபர்கள். ரெண்டாவது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கசப்புல போயிட்டு இருக்குதுங்க. என்ன சொன்னாலுமே திருமணம் இது நம்ம சொல்றோம் காலபுருஷனுக்கு 7வது வீடு. திருமண வாழ்க்கையே எப்படியோ துலா பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுக்கோப்பாக கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு கட்டுக்கோப்பாக கொண்டு போக முடியாமல் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற நிறைய போட்டிகள் பொறாமைகள் இருக்குது. இன்னைக்கு செவ்வாய் பகவான் 10ல் திக்பலம் பெற்றதுனால கணவன் மனைவி உறவு ஒரு சிறப்பான உறவாக வரும். அந்த உறவின் காரணமாக யார் என்ன நிறைய பேர் மூணாவது மனுஷனுடைய தலையிட்டு அல்லது குடும்பத்துக்கு யார் யார் அட்வைஸ் கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் மன உளைச்சல்கள் அல்லது கடன் சொல்ல முடியாத அளவுக்கு கடனுங்க. வீட்டில் காலையில் எழுந்திரிச்சா யாருக்கு கடன் கொடுக்கணும், இப்படி கடன் கொடுக்கணும், இவன் வட்டிக்காரன் வருவான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கடன் தொந்தரவு. ஃபோன் அடித்தாவே கடனை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதே போல் உங்களுக்கு பாருங்கள், 5 லட்சம் அணி இருந்தே என் பையனுக்கு எப்போங்க கல்யாணம் ஆகும், என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகுங்க, எதுவுமே இல்லைங்க, கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் என்னுடைய பையனுக்கு பொண்ணுக்கு எல்லாமே இருக்குது. இந்த ஏரியாவுக்கு வந்தாவே யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. 25 வயசாச்சு, 26 வயசாச்சு, இன்னும் சரியான வரன்கள் வரவே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் குழந்தை பேருக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக நிச்சயமாக இருக்கும். தைரியமாக தன்னம்பிக்கையாக தெம்பாருங்க. முதல் தர யோகமாக குழந்தை செல்வம் துலாத்தை பொறுத்த வரையும் அதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் நடக்குது. 2ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தோடு சம்மந்தப்படக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே குழந்தை பிறப்பின் போது அப்பா இருக்கக்கூடிய சுச்சுவேஷனும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா இருக்கக்கூடிய சுச்சுவேஷனும் ரொம்பவே வேகமாக இருக்கும், விவேகமாக இருக்கும், செயல்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ எப்படியாவது அப்பாவுடைய ஜாதகம் இதாக இருந்தாலுமே அந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கு அப்பாவுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பான பொருளாதார ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் குழந்தை பேருக்கு முயற்சி இத்தனாலாம் கடுமையான பார்த்திங்கன்னா பிராப்தம் பண்ணிகிட்ருக்குறோம். தொடர்ந்து நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைக்கு எங்களுக்கு மருத்துவத்தின் பேரில் தான் குழந்தை அமையும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதையுமே நாங்கள் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். குழந்தை நிற்க மாட்டேங்குது, வெளியே போனாலும் அனுதினமும் எல்லாரும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் முருகப்பெருமானுடைய அருளால் ராசிக்கு 7ஆம் விதி சொல்லக்கூடிய முருகப்பெருமான் இன்னைக்கு 10ல் திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு முருகனுடைய அருளால் குழந்தைகள் செல்வம் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதே போல் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 2ஆம் இடத்தோட வாக்குஸ்தானத்தில் சம்மந்தப்படுறதுனால தன வரவு, நீண்ட தூர பயணங்கள், மங்களகரமான நிகழ்ச்சிகள், வாழ்க்கை பாதத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய சக்தி, தொழிலில் ஏற்றம், தொழிலில் அடுத்தவனுக்காக தொழில் ஓட்டுற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் தொழிலுக்காக போட்டிருக்கேன், வெளியே தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய கவலைகள் இருக்குது. இந்த நேரத்தில் தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய பணம் வந்தால் கூட நான் எப்படியாவது பிழைச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் தொழிலில் பழசு எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும். இத்தனை இருக்கக்கூடிய தடை, தாமதம், விரக்தி, தண்ட செலவு, வீண் செலவு, விரைய செலவு இது எல்லாமே குறைஞ்சி, அலைச்சல் குறைஞ்சி, பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறப்பான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம். முக்கியமாக அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசாங்க வேலை தான். 5ஆம் பாவகம் சம்மந்தப்படும் போது நான் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நான் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சா? புத்திசாலித்தனம் தாங்க. நாங்கள் புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன ராசி எங்கள் ராசி, ஏங்க ஜெயிக்க முடியல? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் 5ஆம் இடம் பலம் பெறுறதுனால எங்களுக்குள்ள தன்னம்பிக்கை இருக்குது. நாங்கள் நிச்சயமாக ஜெயிச்சிருவோம், வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்கக்கூடிய ராசி அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு ஆறுதல் சொல்லிட்டு தெம்பாக ஒரு பொறுமையாக ஒரு நிதானமாக ஒரு குறிக்கோளை அடையக்கூடிய காலமாக நிச்சயமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோச்சாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும்.
இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். அப்போது பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%. இப்போ கோள்களுடைய சரத்தை பொறுத்து கோச்சார பலன்கள் 40லேருந்து 50% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.